அதிர்ச்சிக்கும் மக்களை சோகத்தில் மூழ்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைந்துள்ளது. சோ அந்த 23 வயதான அந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன என்று இது தொடர்பான விஷயங்கள் தான் இன்றைய காணொலியில பேச போகிறோம். அதாவது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தான் இடம்பெற்றது. 2-3 தினங்கள் ஆகின்றது. இன்றைய தினம் அது பற்றிய முழுமையான காணொலியை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தென்மராட்சி இந்த தரணியில இருக்கக்கூடிய சுட்டிபுரம் கோயில், அந்த கோயில் கேணியில இருக்கக்கூடிய அந்த கோயில் கேணியில இருந்து கடந்த 17ஆம் தேதி ஒரு இளைஞனுடைய சடலமானது எடுக்கப்பட்டிருந்தது. இந்த சடலமாக மீட்கப்பட்டுள்ள இந்த இளைஞனுடைய பேர் சிலுஷன். இவரும் அதே வரணி பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர். ஆரம்பத்தில் இது தொடர்பில் என்ன மாதிரி செய்தி வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த தாமரை குளத்துல இவர் தாமரை பூ பறிக்க போன நேரத்துல அதுல தவறி விழுந்துதான் உயிரிழந்தார் என்ற மாதிரியான செய்திகள் தான் பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலுமே இது ஒரு சந்தேகத்தின் பேர்ல இந்த விஷயம் பரப்பப்பட்டிருந்தது. இவர் இவ்வாறாக உயிரிழந்து இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல இந்த விஷயம் பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. 17ஆம் தேதி அந்த இளைஞனுடைய உடலும் அந்த குளத்திலிருந்து மீட்கப்படுகின்றது. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா 17ஆம் தேதிக்கு அடுத்த நாள் அவருடைய காதலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளம் யுவதி அவருடைய வீட்டிலே தவறான ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய காதலன் இருந்த சோகம் தாங்க முடியாமல் தன்னுடைய உயிரையும் அவர் மாய்த்து கொண்டுள்ளார்.